வார்ந்த ரூபி புறம் பெண் வணங்கிய தம்பிரானுக்கு கூந்தல் ஆழ விரிந்து என துவங்கும் சிதம்பரம் திருப்புகழ். இந்த பாடலின் முற்பகுதி பொதுமகளிரின் சாகசங்களை வர்ணித்து அவர்களின் மேல் புலகாங்கிதத்துடன் இணங்கி நாய் போல அழிந்து விழுந்து உடல் வாட்டம் அடைவேனோ என்று பாடப்பட்டிருக்கிறது. நன்றிக்கும் நாயினை ஒப்பிடுகிறோம், இது போன்ற இழி செயலுக்கும் நாயினை ஒப்பிட்டுத்தானே ஆக வேண்டும். பிற்பகுதியும் விளக்கத்தை பார்ப்போம். தீந்த தோதக தந்தன திந்திமி ஆண்ட பேரிகை துந்துமி சங்கொடு சேர்ந்த பூரிகை பம்பை தவண்டைகள் பொங்கு சூறை சேன் சுலா மகுடம் பொடிதம் பட. தீந்த தோதக தந்தன திந்திமி என்று ஓசையை எழுப்புகின்ற வேரிகை, துந்துபி, சங்கு இவைகளுடன் சேர்ந்த ஊதுகுழல், பம்பை என்னும் பறை பேருடுக்கைகள் இவர்களுடைய ஒலி மிக்கு எழ வந்த சூரனுடைய உயர்ந்து விளங்கும் கிரீடம் பொடிபட. ஓங்கு அவ்வேழ்கடலும் சுவர அம்கையில் சேர்ந்த வேலது கொண்டு நடம்பயில் கந்த வேளே. விளங்கும் அந்த 7 கடல்களும் வற்றிட அழகிய கையில் சிவந்த வேலத்தை ஏந்தி துடிக்கூத்தாடுகின்ற கந்த பெருமானே. மான் தன் ஆறும் மனம் குயில் கொஞ்சிட தேங்கு வாழை கரும்புகள் விஞ்சிடு வான்குலாபு சிதம்பரம் வந்து அமர் சிங்கை வேலா. குளிர்ச்சி நிறைந்த மாமரச் சோலையில் குயில் கொஞ்ச தென்னை வாழை கரும்பு ஆகியவை மேலிட்டு எழுந்து ஆகாயத்தை அளாவும் தில்லையில் வந்து வீற்றிருக்கும் செங்கை வேலனே. மான் பிரகாச தனம் கிரி சுந்தரம் எய்ந்த நாயகி சம்பை மருங்கு பொன்வார்ந்த ரூபி குரப்பெண் வணங்கிய தம்பிரானே. பெருமையும் ஒளியும் கொண்ட மார்பக மலைகளை உடைய அழகு வாய்ந்த நாயகி தேவையானையும் மின்னல் போன்ற இடையையும் பொன் உருக்கி வார்த்தது போலுள்ள உருவத்தையும் கொண்ட குரப்பெண்ணாகிய வள்ளியும் வணங்கிய பெருமாளே. புலகம் கொடு சார்ந்து நாயன அழிந்து விழுந்து உடல் மங்குவேனோ.